கூரையை நிறுவுதல். அறிமுகம். முந்தைய பாடத்தில் நாம் வடிகால் அமைப்பை அமைப்பதற்கு கற்றுக்கொண்டோம். இந்த பாடத்தில் நாம் கழிப்பறையின் கூரை நிறுவுவதை கற்றுக்கொள்வோம். இது மாறுதலையுடைய தட்பவெப்பங்களாகிய மழை, காற்று மற்றும் கடும் வெப்பங்களிலிருந்து பாதுகாப்பு தருகிறது. நோக்கங்கள். இந்த பாடத்தின் முடிவில் நாம் அறிந்து கொள்வது: கழிப்பறையின் கூரையை நிறுவுதல். திட்டக்குறிப்பு. நமது வரைபடத்தின்படி கூரையின் நெளிவுடைய சிமெண்ட் தகட்டின் அளவு 105 மற்றும் 250 சென்டிமீட்டர் ஆகும். கருவிகள் மற்றும் பொருட்கள். நாம் இந்த செயல்முறைக்கு போகும் முன்னர் நாம் தேவையான கருவிகள் மற்றும் பொருட்களை பார்ப்போம். கருவிகள்: ட்ரோவல், மரஃப்ளோட், ஸ்ட்ரைட் எட்ஜ், பெயிண்ட் பிரஷ், பென்சில், அளவுநாடா, மேஜை, சாரக்கட்டு. பொருட்கள்: கல்நாரில்லாத நெளிவுடைய சிமெண்ட் தகடு, மரப்பலகைகள், சிமெண்ட் மோர்ட்டார் 1:6 விகிதத்தில், காங்கிரீட் செங்கல்கள். செய்முறை. நாம் இப்போது கூரை அமைப்பதின் செயல்முறைகளை பற்றி அறிவோம். முதலில் சிமெண்ட் தகட்டினை சாய்வின் மீது போடுவோம். கல்நாரில்லாத சிமெண்ட் தகட்டினை எடுக்கவும். தகட்டின் அடிப்பகுதியின் விளிம்பிலிருந்து 30 சென்டிமீட்டர் அளவிட்டு குறிக்கவும். முன்புறத்திலிருந்து கூரை இந்த நீளத்தில் விரிவுபடுத்தப்படும். நாம் கூரையை கட்டிடத்தின் மேலே நுழைக்கும்போது இந்த நீளத்தை ஒரு குறிப்பாக வைத்துக் கொள்வோம். கட்டிடத்தின் இருபுறத்திலும் நாம் சாரக்கட்டினை பொருத்துவோம். சாரக்கட்டின் மீது ஒரு மரப்பலகையை வைப்போம். கட்டிடத்தின் அருகில் ஒரு மேஜையை வைப்போம். சிமெண்ட் தகட்டினை சாய்ந்த நிலையில் மேஜையின் மீது வைப்போம். இப்போது மெதுவாக கூரையை கட்டிடத்தின் மேலுக்கு கொண்டு வரவும். கூரையை நாம் குறித்த 30 சென்டிமீட்டர் குறியை அடையும் வரை கூரையை மெதுவாக சாய்வில் நுழைப்போம். நீங்கள் 30 சென்டிமீட்டர் குறித்தது கூரையின் இறுதியில் உள்ளதை பார்க்க முடியும். நாம் இப்போது தகட்டினை கட்டிடத்தின் இருபுறத்தின் நடுவில் வைப்போம். இதற்கு நாம் கட்டிடத்தின் ஒரு புறத்தின் முழு நீளத்தை அளவிடுவோம். இதன் நீளம் 14 சென்டிமீட்டர் ஆகும். ஆகவே நாம் தகட்டினை இருபுறத்தின் விளிம்பிலிருந்து 7 சென்டிமீட்டர் தூரத்தில் வைப்போம். நாம் இப்போது சிமெண்ட் தகட்டின் சாய்வில் செங்கற்கள் மற்றும் கலவையைக் கொண்டு நிரப்புவோம். தகட்டின் விளிம்பில் நீரை ஊற்றுவோம். சிமெண்ட் கலவையை தகட்டின் மற்றும் சாய்வின் விளிம்புகளின் ஓரத்தில் போடவும். பிறகு செங்கற்களை சிமெண்ட் கலவையின் மீது வைக்கவும். கலவை போடப்பட்டிருப்பதை உறுதி செய்து சிறிது இடைவெளியை விளிம்பில் பூசுவதற்கு விடவும். செங்கற்களில் சிமெண்ட் கலவையை வைத்து இடைவெளியை நிரப்புவோம்.
செங்கல்களின் அடுக்குகளை நீரை கொண்டு நனைக்கவும். இது வலுவாக ஒட்டிக்கொள்ள உதவும். நம் படத்தில் காண்பித்தபடி ஈரமான கலவையைக் கொண்டு செங்கற்களின் ஓரங்களை பூசுவோம். ஓரங்களை மர ஃப்ளோட் மற்றும் ட்ரோவெல் பயன்படுத்தி சமன் செய்வோம். இப்போது சாய்வின் மீது ஸ்ட்ரைட் எட்ஜ் வைத்து பெயிண்ட் பிரஷ் கொண்டு முழுமையாக்குவோம். கடைசியாக ட்ரோவெல் பயன்படுத்தி முடிக்கவும். நாம் இப்போது கூரைக்கும் சாய்விற்கும் உள்ள இடைவெளியை பூசிவிட்டோம். படத்தில் காண்பித்தபடி இடைவெளியில் சிமெண்ட் மோர்ட்டாரை போடவும். ட்ரோவெல் உபயோகித்து மேற்பரப்பை சமப்படுத்தவும். கடைசியாக மேற்பரப்பை பெயிண்ட் பிரஷ் கொண்டு முழுமையாக்கவும். இந்த நடைமுறைகளை கூரையின் மற்ற பக்கத்திலும் மீண்டும் செய்ய வேண்டும். நீங்கள் கழிப்பறையின் கூரை எழுப்புவதை முடித்துவிட்டீர்கள். சுருக்கம்: நாம் இந்த பாடத்தின் இறுதிக்கு வந்துவிட்டோம். இந்த பாடத்தில் கழிப்பறையின் கூரை நிறுவுவதை நாம் கற்றுக்கொண்டோம். முடிவு: அடுத்த பாடத்தில் நாம் கழிப்பறை கதவுகளை பொருத்துவதை கற்றுக்கொள்வோம்.